லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். பிருந்தாரண்யநிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் வரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ருக்மிணீ நாயகாசமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தாலே ஒவ்வொரு பட்சந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத மகிமைய யதாசக்தி நாமெல்லாம் அனுபவிச்சு வரோம். இந்த ஏகாதசி விரத தினமானது மிகவும் அற்புதமான உத்தமமான தினம். இந்த தினங்கள்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அநேக விதமான பாபங்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருந்தா அந்த பாபங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்கு அற்புதமான ஒரு தினமாக அமைகிறது. பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியான தினம் ஹரி தினம்னு சொல்லக்கூடிய ஏகாதசி தினம். அந்த தினத்துல ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனால பகவான் சந்தோஷப்படுறான். அதனால நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுறது. அனைத்து விதமான பாபங்களும் தொலைந்து பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. பகவானுடைய அனுகிரகத்தாலே மோட்சமே கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் பெரியவர்கள்லாம் சொல்றான். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஏகாதசி விரதத்துல அனைவருமே அந்த விரத அனுஷ்டானம் பண்ணி கடைசி பட்சம் அந்த விரத மகிமைய கேட்கறது மூலமாகவே விரத அனுஷ்டானம் பண்ண பலனும் கிடைக்கிறது அப்படின்னு பலஸ்ருதி சொல்றது. எல்லா ஏகாதசியும் அவசியம் முக்கியம். கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் அப்படின்னு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விசேஷமான மகாத்மியம் உண்டு. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் ஒரே மாதிரி, ஆனா ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு மகாத்மியம், அதனுடைய பெயர்கள் மாறுபடுறது. அதனால அந்த மகாத்மியத்தை சிரவணம் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அந்த ஏகாதசி விரத மகிமையை கேட்கறதே பெரிய புண்ணியம்னு சொல்லப்படுறது. ஏகாதசி விரதம் இருந்தா என்ன பலனோ அந்த ஏகாதசி விரத மகிமையை சிரவணம் பண்றதே அற்புதமான பலனை கொடுக்கறது அப்படின்றா. அதன் ரீதியில ஒவ்வொரு ஏகாதசியும் மகிமைய நாம பார்த்துன்னு வரோம். சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே யுதிஷ்டிரராகிய தர்மபுத்திரருக்கு இந்த ஏகாதசி விரத மகிமையெல்லாம் உபதேசம் பண்ணின்னு வரார். பாத்ம புராணத்துல விசேஷமா இது சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட ஏகாதசி பரம பவித்திரமான குரோதி நாம சம்வத்சரம் வைகாசி மாசம் சுக்லபக்ஷம். இந்த சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்னு பேரு. இந்த மாசமே வைகாச மாசம், சாந்திரமானப்படி வைகாச மாசம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கும் இப்ப வைகாசி மாசம் தான் நடக்கிறது. வைசாக மாசம்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட அந்த வைகாசி மாசத்துல வர சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்னு பேராம். இது ஆங்கில தேதிப்படி 19/5/2024 மே மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மோகினி ஏகாதசியானது வருகிறது. சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பகவானே தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்றார். தர்மபுத்திரர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், ஹே ஜனார்தனா, வைகாசி மாச சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு என்ன பெயர், அதன் பலன் என்ன, அதனுடைய மகாத்மியம் என்ன என்று சொல்லி அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார், முன்னொரு காலத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே தனது குலகுருவான வசிஷ்டரிடத்திலே இந்த ஏகாதசி விரத மகாத்மியத்தை கேட்டு அறிந்து கொண்டார் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். ஸ்ரீராமர் வசிஷ்டரிடம் கேட்கிறார், ஹே குருவே, அனைத்து துக்கங்களையும் அழிக்கக்கூடியதும் அனைத்து பாபங்களையும் போக்கக்கூடியதுமான ஒரு விரதத்தை தேவரீர் எனக்கு உபதேசிக்க வேணும். சீதையை பிரிந்திருந்து நானும் மகா துக்கங்களை அனுபவித்தேன். அதனாலே இதுபோலே யாருக்கும் பிரிவு ஏற்படாமல் இருக்க வேண்டும். தம்பதிகளுக்குள்ளே, குழந்தை பெற்றோருக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே, குரு சிஷ்யர்களுக்கு இடையில், எஜமானனும் சேவகனுக்கும் நடுவிலே, தெய்வத்திற்கும் பக்தனுக்கும் நடுவிலே என்று யாரிடத்திலும் பிரிவே ஏற்படக்கூடாது. அவர்கள் எப்பொழுதும் பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு விரதத்தை சொல்லி அனுகிரகிக்க வேணும் என்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது குருவான வசிஷ்டரிடத்திலே பிரார்த்திக்கிறார். உடனே வசிஷ்டர் அனுகிரகிக்கிறார்.
சாது பிருஷ்டம் த்வயா ராம தவைஷா நைஷ்டிகீமதிஹ त्वन्नाम ग्रहणेनैव पूतो भवति मानवः तथापि कथयिष्यामि लोकानां हितकाम्यया पवित्रं पावनानां च व्रतानामुत्तमं व्रतम् वैशाखस्य सिते पक्षे रामचैकादशी भवेत् मोहिनी नाम सा प्रोक्ता सर्वपापहरा परा हे राम धर्मो विग्रहवान् रामः माया मानुष विग्रहः ஸ்ரீராம ராம ராமேதி என்று பரமசிவன் சொன்னாரே, அப்படிப்பட்ட உனது ராம நாமமே அனைத்தையும் பவித்திரமாக்கும். இருந்தாலும் சாட்சாத் ராம தாரகனான நீயே என்னிடத்திலே கேட்பதினாலே நான் உனக்கு ஒரு விரதத்தை உபதேசிக்கிறேன். இது மிகவும் தூய்மையானது, பரம பவித்திரமானது, பாவனமானது, விரதங்களுக்குள் மிகவும் உத்தமமானது. நைகாதஷ்யாக சமம் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைகாசி மாத சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். இதற்கு துல்லியமான வேறு ஒரு விரதம் கிடையாது. ஜீவர்களாகிய மனிதர்கள் காமம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியத்தினாலே பல பேர் மதிமயக்கம் ஏற்பட்டு அநேக விதமான பாபங்களை செய்து அதனாலே பிற்பாடு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட மோகஜாலம் எனக்கூடிய மோகம் எனும் வலையில் மூழ்கி சிக்கி மனிதர்கள் மிக்க வேதனை அடைகிறார்கள். அந்த மோக வலையில் சிக்காமல் ஒரு தூய்மையான ஞானத்தையும் சுத்தமான ஒரு சித்தத்தையும் தெளிவான புத்தியையும் தரக்கூடிய ஒரு விரதம் மோகினி ஏகாதசி விரதம். பாபத்திற்கும் துக்கத்திற்கும் பயப்படுகிறவர்கள் அனைவரும் இவைகளை முழுக்க போக்கக்கூடிய இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இதற்கு ஒரு கதை உள்ளது, அதை சொல்கிறேன் கேள் ராமா என்று வசிஷ்டர் தொடர்கிறார். இந்த கதையை கேட்பதாலேயே மகா பாபங்களும் தொலைகிறது. முன்னொரு காலத்திலே சரஸ்வதி நதி தீரத்திலே பத்ராவதி எனும் நாட்டிலே தியுதிமான் என்கிற ராஜா அரசாட்சி செய்து வருகிறான். அவன் சந்திரவம்சத்தை சேர்ந்தவன். அந்த ராஜ்யத்திலே ஒரு வைசியன், மிக்க தனவானான வியாபாரி. அவனுக்கு தனபாலன் என்று பெயர். நல்ல தர்ம சிந்தனை உடையவன். வெயில் காலத்திலே ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைத்தும் குளம், கிணறு போன்றவற்றை ஏற்படுத்தியும் நிறைய மரங்கள் வளர்த்தும் யாத்ரீகர்களுக்கு மடங்கள் அமைத்தும் நல்ல மலர்கள் விளைவிக்கக்கூடிய தோட்டங்களை ஏற்படுத்தியும் ஏழைகளுக்கு வீடுகளும் ஏற்படுத்தி நிறைய தான தர்மங்களை செய்து வருகிறான். அப்பேற்பட்டவரான ஒரு புண்ணியாத்மா இந்த தனபாலன். பரம விஷ்ணு பக்தனான இவன் பரம சாது. இவனுக்கு சுமனா, திருத்திமான், மேதாவி, சுக்ருதன், திருஷ்டபுத்தி என்று 5 புத்திரர்கள் உள்ளனர். இவர்களில் 4 புத்திரர்கள் நல்ல வழியில் நற்செயல்களை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் கடைசி பிள்ளையாகிய திருஷ்டபுத்தி என்பவன் பல தீய செயல்களை ஈடுபட்டு பஞ்சமகாபாதகங்களில் ஒன்றான கள் குடிப்பது, பிற ஸ்திரீகளை அபகரிப்பது, தீயவர்களின் சேர்க்கை, துஷ்சங்கம், எப்பொழுதும் சூதாடுதல், இப்படியாக மகா பாபனாக இருந்து கொண்டு நல்லவர்களை மதிக்காமல் எந்தவிதமான தேவ பூஜைகளையும் செய்யாமல் பிராமணர்களை ஹிம்சிப்பது, பித்ருபக்தி இல்லாமல் இருப்பது, தர்ம விருத்தமாக இருந்து கொண்டு சாப்பிடக்கூடாததையெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டு தந்தையின் தனத்தை வீணடித்துக் கொண்டு எப்பொழுதும் தாசிகளோடே சங்கம் செய்து கொண்டு இப்படியாக மகாபாபியாக இருக்கும் அவனை அவனது தந்தையே வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். திருஷ்டபுத்தியானவன் தன்னுடைய உறவினர்களிடத்தில் செல்கிறான். இவனுடைய குணங்களை அறிந்த அவர்களும் இவனை யாரும் வீட்டுக்குள்ளே சேர்க்கவில்லை. அவனிடம் தனம் இல்லாததால் அவனுடன் எப்பொழுதும் இருந்த தாசிகளும் அவனை போ என்று விரட்டினார்கள். மாற்று துணி கூட இல்லாத அவன் பசியோடு திரிகிறான். என்ன செய்வது என்று தெரியாமல் திருட ஆரம்பிக்கிறான். ஒருமுறை காவலர்களிடம் மாட்டிக்கொள்கிறான். அவனை பார்த்த காவலாளிகள் இவன் தர்ம பிரபுவான தனபாலனுடைய புத்திரன் என்று அவனை சிறிது கண்டித்து விட்டு விடுகிறார்கள். இப்படியாக பல முறை காவலர்களிடம் மாட்டிக்கொண்டு அவன் மீண்டும் மீண்டும் திருடுவதால் ஒருமுறை காவலர்கள் அவனை நன்கு அடித்து ராஜாவிடம் ஒப்படைத்தார்கள். தியுதிமான் என்கிற ராஜா அவனிடம் சொல்கிறார்,
உன்னுடைய தந்தைக்காக உன்னை உயிருடன் விடுகிறேன். நீ இனிமேல் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று இவனை நாட்டு எல்லையில் கொண்டு விட்டு வாருங்கள் என்று காவலர்களுக்கு உத்தரவிடுகிறான் அரசன். காவலர்களும் திருஷ்ட புத்தியை ஒரு அடர்ந்த காட்டில் கொண்டு விட்டு விடுகிறார்கள். அங்கு சென்றும் அவன் தினமும் மிருகங்கள், பட்சிகள் என எதை காண்கிறானோ அவைகளை கொன்று தின்று வாழ்ந்து வருகிறான். அவனுடைய பாபச் செயல்கள் மேல் மேலும் அதிகரிக்கிறது. அங்கு யாராவது மனிதர்கள் வந்தார், அவர்களையும் அடித்து அவர்களுடைய பொருளை அபகரிப்பது என பாபச் செயல்களை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் பிறவியிலேயே ஸ்வபாவ துஷ்டனாக இருக்கிறான். ஜென்ம பாகவதன் என்று பிரஹ்லாதனை சொல்வது போலே இவன் ஜென்ம துஷ்டனாக இருக்கிறான். ஒரு சமயம் அவனுக்கு அவனுடைய தீய செயல்களாலே பல வியாதிகள் வந்தது. உணவின்றி பசியோடு அலைந்து திரிகிறான். எங்கு செல்வது என்று தெரியாமல் கால் போன போக்கிலே போகிறான். ஓரிடத்திலே அவனுக்கு நடக்க முடியாமல் விழுந்து விடுகிறான். அப்படி அவன் விழுந்த இடம் கௌண்டின்யர் எனும் ஒரு மகரிஷியின் ஆசிரமம் அருகில். கௌண்டின்ய மகரிஷி மிகவும் தபஸ்வியானவர். அவர் அருகில் உள்ள கங்கையில் வைகாச ஸ்நானம் செய்துவிட்டு ஆசிரமத்திற்கு வருகிறார். தன்னுடைய வஸ்திரத்தை பிழிந்து உதறுகிறார். அப்படி அவர் உதரும் போது அவருடைய வஸ்திரத்திலிருந்து ஒரு துளி நீர் அங்கு கீழே கிடக்கும் திருஷ்ட புத்தியின் மேலே விழுந்தது, தெளித்தது. இந்த நீர்த்துளி அவன் மேலே பட்டதும் அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது. நாம் இப்படி பலவிதமான பாபங்களை செய்து துன்பப்படுகிறோமே என்று வருந்தி ரிஷியிடம் வந்து கேட்கிறான். என்னுடைய பாபங்கள் தொலைந்து நான் பகவானை அடைய வேண்டும், அதற்கு ஒரு உபாயம் சொல்லுங்கள் என்று கேட்கிறான். ஒரு சாதுவின் சங்கத்தாலே அவனுக்கு இந்த நல்ல புத்தி ஏற்பட்டுள்ளது. கௌண்டின்ய மகரிஷி அவனுக்கு உபதேசம் செய்கிறார். நீ முக்தி அடைய விரும்புகிறாயா? நீ மலை போலே சேர்த்து வைத்துள்ள பாபங்கள் எல்லாம் தொலைந்து போக வேண்டுமா? அப்படி என்றால் நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன், கேள். தற்போது வைகாசி மாத சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். நீ உன்னுடைய தீய மோகத்தினால் தானே இவ்வளவு பாபங்களை செய்தாய். இந்த மோகினி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய். நீ இதுவரை எவ்வளவு பாபங்கள் செய்து இருக்கிறாயோ, தெரிந்தும் தெரியாமலும் மனத்தினாலும் வாக்கினாலும் சரீரத்தினாலும் இப்படி அனைத்து பாபங்களும் தொலைந்துவிடும். இது சத்தியம் என்று கௌண்டின்ய மகர்ஷி அவனுக்கு உபதேசிக்கிறார். நீ தூய்மையானவன் ஆவாய். நீ எத்தனை ஜென்மங்களில் சேர்த்து வைத்த பாபங்களும் தொலைந்துவிடும். இந்த மோகினி ஏகாதசி விரதம் அனைத்தையும் அழித்து உன்னை தூய்மையாக்கும் என்று அருளுகிறார். விரதம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் அவனுக்கு உபதேசிக்கிறார். அதன்படி அவனும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அவனுடைய பாபங்கள் அனைத்தும் தொலைந்து ஒரு திவ்யமான சரீரம் அவனுக்கு ஏற்படுகிறது. பகவானுடைய அனுகிரகத்தாலே கருட பகவானே வந்து அவரை அழைத்துச் சென்று உத்தமமான வைகுண்டத்தை அடைந்தான் என்று ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு வசிஷ்டர் உபதேசிக்கிறார் என்று பத்ம புராணம் கூறுகிறது. ஹே ராமா, இந்த ஏகாதசி விரதத்திற்கு சமமான ஒரு விரதம் 3 லோகங்களிலும் கிடையாது. எத்தனையோ யாகங்கள், எவ்வளவோ தபஸ்கள், இவை அனைத்தும் இந்த ஏகாதசி விரதத்தின் 16இல் 1 பங்கு கூட ஆகுமோ என்கிறார் வசிஷ்டர். இப்படி இந்த ஏகாதசி விரத மகிமையை யார் யார்கள் கேட்கிறார்களோ அவர்களுக்கு 1000 கோதானம் செய்த பலன் கிடைக்கிறது என்கிறது பத்ம புராணம். இப்படியாக ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு வசிஷ்டர் உபதேசித்தார் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிரருக்கு உபதேசிக்கிறார். இப்படியாக இந்த கிருஷ்ணனுடைய சம்பந்தமும் ராமனுடைய சம்பந்தமும் இந்த ஏகாதசி விரத மகிமையில் ஏற்படுவது மிகவும் விசேஷமானது. அப்படிப்பட்ட அந்த மோகினி ஏகாதசி விரதத்தை அனைவரும் அனுஷ்டித்து தீய மோகத்தாலே செய்யக்கூடிய அத்தனை விதமான பாபங்களையும் தொலைத்துக் கொண்டு பகவானுடைய பரம அனுகிரகத்தாலே அவனை எப்பொழுதும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர்களால் அவனை தூவி தொழுது இப்படி முக்கரணங்களாலே அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு பகவானுடைய அருகிலேயே இருத்தல் உபவாசம் என்பதாக இப்படி பகவானுடைய திவ்யமான இந்த ஏகாதசி விரத மகிமையையும் நாமும் கேட்டு பிறரையும் கேட்கச் செய்து அனைத்து விதமான இன்னல்களிலிருந்தும் விடுபட்டு செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் உடைகுளம் முரளிதர தாசன். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.